குஷி குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷியா இருக்கிறோம். எஸ் சிஸ்டர். இன்னைக்கு நேத்து வரைக்கும் ரொம்ப பவர்ஃபுல்லான முரளி போயிட்டு இருக்குது. அவைத்து முரளி. ஒரே வீட்டுல பலியாயிடணும். எதையும் யோசிக்க ம், கூடாது. அப்படி மகாபலி கொடுக்கறவங்களுக்கு தான் மகாசக்தி கொடுக்கும். ம், கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு வினாடியும் பயனுள்ளதாக்கிக்கோங்க. ஆசீர்வாதத்தை நிரப்பிக்கோங்க. அதுல குறிப்பாக ஒரு வழியில் நடப்பேன் அப்படிங்கிற அந்த குணத்தை தாரணை பண்ணுங்க. அந்த குணத்துல இருக்கிறவங்கள தான் எல்லோருக்கும் பிடிக்கும். ஸோ அன்பும் சக்திசாலியும் உங்களுக்கு வரமாக கிடைச்சிருக்குது. அத உங்க கூட வச்சுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுல கவனம் கொடுத்து இருக்கிற கொஞ்ச காலத்துல அதிக லாபத்தை எடுக்கணும். எவ்வளவு முடியுமோ அள்ளிக்கோங்க. ஏன்னா இது சுரங்கத்துக்குள்ள வந்திருக்கிறீங்கன்றார். இல்லையா? அந்த அலிபாபா 40 திருடர்கள் அப்படித்தான் ஏதோ ஒரு குகைக்குள்ள போய் அவ்வளோ இத எடுத்துட்டு வரலாம் அப்படின்ட்டு ஆமா. இருக்கும். ம், சரி. ஆ ஓகே. தியாகம் செய்யாமல் உங்களால பாக்கியத்தை உருவாக்க முடியாது. ம். சோ ஒண்ணு கொடுத்துட்டோம்னா அவ்வளவுதான். அதை பற்றி யோசிக்க கூட கூடாதுன்றார். அதான் முக்கியமான விஷயம். தியாகத்தையும் ஆமா தியாகத்தையும் ஆ, தியாகம் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா. ஆ, சோ அதுதான் உடனடி பலன்ட்டு ஆடை வெட்டுறத வச்சு சொல்லியிருக்காரு. ஒரே வெட்டுல துண்டா போயிடணும்ட்டு. ம், சோ அப்ப சர்வசக்திவானுடைய குழந்தைங்க முன்னாடி பலகீனம் இருக்கலாமா அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தாரு. சோ இன்னைக்கு நீங்க ஆ, அது நீங்க தமிழ்ல படிங்க சிஸ்டர். ஆ. சர்வசக்திவானின் குழந்தைகள் இருப்பினும் சக்தி இல்லை. தந்தையின் சொத்துக்களுக்கு உரிமை அடைய நீங்கள் விரும்புகிறீர்கள் அல்லவா? ம். சர்வசக்திவானான தந்தையின் சர்வ சக்திகள் என்ற சொத்துக்கள் உங்களுடைய பிறப்புரிமை என்பதை சதா உங்களுடைய முன்னிலையில் வைத்திருங்கள். சர்வசக்திவானின் முன்னிலையில் பலவீனம் நிற்க முடியுமா என்ன? இன்று முதல் உங்களுடைய பலவீனங்கள் முடிவடைந்து விட்டன. ம். நீங்கள் சர்வ சக்திகளின் சொரூபம் அல்லவா? பாண்டவர்களும் சக்திகள்தான். ஒரு தீபத்தின் மூலம் பல தீபங்களை ஏற்றுகின்றனர். நீங்கள் இரட்டை ரண சிகிச்சை செய்கிறீர்களா? ரெட்டை சரீரம் மற்றும் ரணசிகிச்சையா? அப்படின்னு போட்டிருக்குது. ரண சரீரம் மற்றும் ஆத்மா என்று ரெண்டை நீங்கள் கூறுவதால் இரட்டை சர்ஜரின்னு சந்தர்ப்பம் தமிழ்ல ரண சிகிச்சைன்னு சொல்லுவாங்க. எதை சர்ஜரி ஆபரேஷன் தான். ஆபரேஷன். சோ அது தமிழ்ல ரண சிகிச்சைன்னு போட்டிருக்கிறாங்க. என்னன்னு தெரியல. அதான் ஆமா ரணவலி, ரணவேதனைன்னு சொல்லுவாங்க. அப்ப ஆபரேஷன தான் அப்படி சொல்றாங்களா? ஆமா ஆமா சரி, அதாவது சரி, சரி. கட் பண்றதுதான் ரணவேதனை. ஓ! சரி, சரி. அப்ப நீங்க ரண சிகிச்சை செய்றீங்களான்ட்டு வருதா? ஓகே சிஸ்டர். சோ அப்ப ரெட்டை சர்ஜரி 2 பாகத்தை ம், காட்டக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்குது. ஒண்ணு உடல், இன்னொன்னு ஆத்மா. ஆத்மான்னு போட்டிருக்கா? இதுல மனம்னு போட்டிருக்கு. சரி. ஆ, எப்படி ம், உலகத்துல ஒரு சர்வீஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு சம்பளம் கிடைக்குமோ, அதே மாதிரி இந்த ஈஸ்வரிய சேவை பண்றதுக்கு உங்களுக்கு என்ன சம்பளம் கிடைக்குது? குழந்தைங்கலாம் எங்களுக்கு சொர்க்க ராஜ்யம் கிடைக்குது பாபான்றாங்க. அது அங்க ம். கிடைக்கும் சொர்க்கத்துல. இங்க என்ன கிடைக்கும்? உடனடி பலன் அனுபவம் ஆகுதா? ஏன்னா எதிர்கால பலன் அது உருவாயிடும் கண்டிப்பா. ஆனா அதை ஆமா விட உயர்ந்தது தற்கால பிராப்தி தானே. ஆமா அதுதான் அதீந்திரிய சுகம். ஈஸ்வரிய அதீந்திரிய சுகம் அது என்னது? அப்படின்னு சொல்றாரு. சோ அப்ப ஆத்ம உணர்வுல இருக்கிறத தான் பாபா ஆபரேஷன் சொல்றாரு. ஆமா உடல இருந்து அதாவது பிரிச்சு ஆத்மா ஆத்மா. வேற உடல் வேற அப்படி பிரிச்சுக்கணும் ஆஹ் நம்ம. நானும் என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். சரி. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, சோ ஒவ்வொருத்தருக்கும் அததானே பிரிக்கிறோம். ஒரு பிரதர் என்கிட்ட கேட்டாரு, அஞ்ஞானி அவரு. அவருக்கு தெரிஞ்ச ஒரு பிரம்மகுமாரி போல இருக்குது. அவங்க சொல்லியிருக்கிறாங்க போல இருக்குது இந்த ஆத்மாதன்ட்ட. அந்த உடம்புல இருந்து ஆத்மாவை பிரிப்பீங்களாமே அது எப்படி அப்படின்னு கேட்கிறாரு. அவர் பக்தியில ஆஹ் சில ரித்தி சித்தி எல்லாம் அவருக்கு தெரியும். பட் இருந்தாலும் இத அவரு புரிஞ்சுக்கிறார். அவரு சொல்லும்போது, ஓ பிரிக்கிறோமா? அதுதான் பாபா சொல்றாரு. ஆஹ் இங்க அதீந்திரிய சுகம் கிடைக்குது. உடனடி சம்பளம் அதீந்திரிய சுகம். இது எதிர்காலத்துல கிடைக்காது.
இந்த அதீந்திரிய சுகம் முழு கல்பத்திலும் கிடைக்காதுன்ற. ஏன்னா அங்க சுகத்தை கொடுக்கக்கூடிய எல்லாமே இருக்கும் அங்க. ஆனா ஆமா எதுவுமே இல்லாமல் சுகத்தை அனுபவிக்கிறது வந்து இப்பதான் நடக்குது. இப்பதான் நடக்குது. இது அப்ப அதோட அருமை ம். அருமைன்னு தெரியாதுல்ல. இல்லாத நேரத்துல தானே அதோட அருமை தெரியும் அப்படிம்பாங்க. எல்லாம் கரெக்ட். இருக்கும்போது அவங்க பாட்டுக்கு ஒரு ஆனந்தத்துல இருப்பாங்க. ஆனா அது வந்து அதீந்திரிய சுகமா அதெல்லாம் தெரியாது ஆனா அவங்களுக்கு. ஒரு இயற்கையாவே விஷயம் மட்டும் கன்ஃபார்மா தெரியுது. ஈஷா யோகா ஜக்கி வாசுதேவ் ஈஷா யோகா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிரம்மகுமாரிக்கு வந்திருக்கிறாருன்னு மட்டும் கன்ஃபார்மா தெரியுது. ஏன்னா அவர் போடுற வார்த்தை எல்லாம் அப்படிதான் இருக்கும். இன்னர் இன்ஜினியரிங். நீங்க வந்து வெளியில ஆனந்தத்தை உருவாக்க தேடுறீங்க. ஆனா உள்ளேயே உங்களால முடியும். ஆனா அவர் உடம்புக்குள்ள முடியும்னு புரிஞ்சுக்கிட்டாரு. ஆனா இங்க இருக்கிற வார்த்தையை தான் அவர் பயன்படுத்துறாரு. அதாவது அதீந்திரிய சுகம்னு சொல்லல. பட் உங்களாலே உருவாக்க முடியும். உருவாக்க முடியும். தெரியும். அது யாரும் சொன்னது இல்லையா? அது எப்படி உருவாக்க முடியும்? உடனே ஒரு கைய கால அசைச்சுட்டா உருவாயிடும். அப்படின்னு நினைச்சிட்டு அது இருக்கிறாங்க. கே அது கேட்டவங்களுக்குலாம் இது கடவுள் சொல்றாருன்னு தெரியல. ஏதோ ம். சொல்றாங்க. அதுல இருந்து ஒரு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் ஆ எடுத்துக்கிறாங்க. அந்த எப்பவுமே நிச்சய புத்தி ஒண்ணு வரல. நிச்சய புத்தி வந்தா தான் வந்திருப்பாரு அங்கேயே. கண்டிப்பா. ஏன்னா எப்பயுமே ஒண்ணு உருவாக்குறதுக்கு முன்னாடி எல்லா இடத்துலயும் என்ன சொல்லிக் குடுக்குறாங்கன்னு பார்க்க போவாங்க. பிசினஸ் தானே அது. ஒரு கடை ஆமா. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதே மாதிரி உள்ள கடையிலலாம் என்ன ரேட்டு, என்ன குவாலிட்டி, அதை விட எப்படி பெட்டரா அது மாரி ஆ. வந்துட்டு போயிருக்குது. அது மட்டும் வந்துட்டு நல்லா சரி தெரியுது. இதெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு, கடவுள் ம். சொல்றாருன்னு தெரியல. சரி இந்த இயக்கத்துல நல்லா தான் சொல்றாங்கன்னு இதுல இருந்து கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டாரு போல உட்கார்ந்து இருக்கு. எடுத்துக்கிட்டாரு. இன்னர் இன்ஜினியரிங்கு இதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய டைட்டில். இன்னர் இன்ஜினியரிங், ம். ஆனந்த அலை ஆ ம். இந்த ஆமா. மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆ முழு கல்பத்திலும் கிடைக்காது இந்த சுகம்ன்றார். இப்ப அப்படிப்பட்ட சுகத்தை பாபா கிட்ட இருந்து அடையிறீங்க. அந்த ம். ஆத்மாவை எழுப்பி அது ஒரு தூக்கத்துல இருக்குது, மயக்கத்துல இருக்கு. அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணு சிரிக்கும், இல்ல அழுவும். ம். ஒண்ணு அந்த மயக்கத்துல மூழ்கி கிடக்கும். இல்லன்னா ஐயோ போயிடுச்சேன்னு அழுவும். இது 2த்துலயும் ஆமா. தட்டி எழுப்புறாரு. எழுந்திரி நீயே ம். ஆனந்த சொரூபமானவன்னு எழுப்புறாரு. அது இப்ப மட்டும் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. நீண்ட காலமாக புலன்கள் மூலமாகத்தான் நீங்க ஆனந்தத்தை அனுபவிச்சீங்க. ஆனா இப்ப ம். ஒரு வினாடியில அதீந்திரிய சுகத்தை அனுபவிக்கிறீங்க. ஏன்னா புலன்கள் மூலமாக ஆனந்தத்தை அனுபவிக்கணும்னா, அதுக்கு வெளியில ஒண்ணு தேவைப்படும். ஆமா. இல்லையா? ஒரு சுவையானது சாப்பிடணும், பார்க்கணும். எதா இருந்தாலும் வெளியில இருந்து ஒண்ணு தேவைப்படுது. சரிங்க. ஆ இப்ப ஒரு வினாடியில அதீந்திரிய சுகத்தை உங்களால அனுபவம் பண்ண முடியுது அப்படின்னு சொல்றாரு. சிவபாபாவ வாழ்க்கை துணை ஆக்கிட்டீங்களா? அந்த தேகதாரி பார்ட்னர் இருக்கிறாங்களே, வாழ்க்கை துணை, அவங்க சந்தோஷம் இருக்கும்போது மட்டும் தான் உங்க கூட இருப்பாங்க. ஆனா ம். துக்கத்துல இவரு தான் இருக்காரு. ஏன்னா நெறைய எனக்கு தெரிஞ்சு வந்து பெண்கள் அந்த சைக்கியாட்ரிக் ப்ராப்ளம் வந்தோனே கணவன் அத ரீசனா வச்சு டைவர்ஸ் பண்ணிடுறான். அப்ப ம். ஆமா. அந்த துக்கம்னு அந்த வந்தாலே கஷ்டமான நேரத்துல தொரத்திடுறாங்க. விட்டுட்டு பாக்குறான். ம். சோ அந்த நேரத்தில் துணையாக நான் வருகிறேன்றார். இதுதான் பெரிய விஷயம். அதனால அப்படிப்பட்ட துணைவனை ஒரு வினாடி நீங்க பிரிய அனுமதிக்கலாமா? விடாதீங்க. அத சொல்லுவாங்கல்ல, முந்தானையில முடிச்சு போடுங்கன்ட்டு. அப்படி பாபா முடிச்சு ம். போட்டு வைக்கணும். நீங்க ஆ அவர உங்க கூடவே வச்சிருக்கிறது தான் சக்தி சொரூபமாகிறது. அப்ப பார்வதி கையில இருக்கிற அந்த திரிசூலம் வந்து, அது ஒரு விதத்தில் பாபாவ புடிச்சிட்டு இருக்குது. அவருடைய நினைவு, ம். ஞானம் எல்லாமே. அதுதான் சக்தி ம். சொரூபம் ஆகுது. சக்தி ஸ்வரூபம். ஆமா. ஆ அப்ப எல்லா சாமி கையிலுமே இருக்குது அந்த வேலு. ஆமா. அந்த இல்லையா? சக்தி ஆ ஸ்வரூபமா தான் எல்லாரும் இருக்காங்க. கரெக்ட். அப்ப பிரியல. அவர பிரியாம தான் இருக்காங்க எல்லாருமே. ம் கரெக்ட். ஆ இந்த பிராமண குடும்பத்தை நீங்க பார்த்திருக்கிறீங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய குடும்பத்த வேற எப்ப நீங்க அடைய முடியும்? எவ்வளோ பெரிய குடும்பம். சங்கம் யுகத்துல மட்டும் தான் இவ்வளவு பெரிய குடும்பம் கிடைக்கும்ன்றது. ம். நாம அவ்வளோ பெரிய குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறோம். அந்த போதை இருக்குதா?
இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லாருமே ஒரே வழிய ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். ம். உலகம் எது கஷ்டம்னு நினைக்குதோ அந்த வழிய ஃபாலோ பண்ற பெரிய குடும்பம். ஆமா. அதுதான் முக்கியமான விஷயம். இப்ப அசுரர்கள் குடும்பமும் ரொம்ப பெருசு நம்மள்த விட. அது எல்லாமே தப்பான வழியெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்குது. ஆளாளும் ஒரு ம். வழி வேற ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஆளுக்கு ஒரு வழி. எல்லாரும் ஒரே வழி. அவங்க வழியே ஒரே ஆளுக்கு வழி ஒரு தானே ஃபாலோ வழின்றது தான் பண்றாங்க. அவங்க வழியே. அதான் டெமோக்ரசி. அவங்க ஆமா. டெமோக்ரசின்னா என்ன அர்த்தம்? அவங்கவங்களுக்கு சுதந்திரம். ஆமா. பேச்சுரிமை. அவங்க கருத்துரிமை. ம். யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். அப்படின்றது. சோ அந்த மாதிரி மிகப்பெரிய குடும்பத்தை சார்ந்தவன். எங்க குடும்பம் ரொம்ப பெருசு அப்படிங்கிற போதை இருக்குதா? சோ ஒரு குடும்பம் எந்த அளவுக்கு உயர்ந்ததாக இருக்குதோ, அந்த அளவுக்கு அதிகமாக சந்தோஷம் ஒருத்தருக்கு அனுபவமாகும். உயர்ந்த குடும்பத்தை சார்ந்தவரா இருக்கும்போது. பெரிய குடும்பம் மட்டும் ம். இல்ல, உயர்ந்த குடும்பமும் கூட. ம். அதுதான் இங்க முக்கியமான விஷயம். ம். முழு உலகத்திலுமே ரொம்ப கம்மியான நாம மட்டும் தான் இவ்ளோ பெரிய குடும்பத்தை கண்டுபிடிச்சிருக்கிறோம். சோ அந்த நம்பிக்கையும், போதையும் இருக்கணும். ம். நான் கோடியில் ஒருவன் ம். மகிமைக்குரியவனாக மாறிட்டு இருக்கிறேன்ற அந்த போதை இருக்கணும். சோ இத கிறிஸ்தவ பாஷையில வந்து கடவுள் கோடியில ஒருத்தர தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆத்மா நானு. அப்படின்னு கடவுளே தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. அப்படின்ற அந்த போதை இருக்கணும். நீங்க ஆக்சுவலா நம்ம அத யூஸ் பண்ணணும். ஏன்னா கிறிஸ்தவர்கள் அத யூஸ் பண்ணுவாங்க. ஆனா அவங்கள ஒண்ணும் தேர்ந்தெடுக்கல. ம். பட் ஆனாலும் ஆனா அத நம்மள தான் சொல்லிக்கிறாங்க. தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆனா ஆமா. பாபா ஆனா அந்த அவங்க யூஸ் வார்த்தைய பண்ணிக்கிறாங்க. பயன்படுத்துறது கிடையாது. ஏன் பயன்படுத்தணும்னா, நாளைக்கு சண்டைக்கு வந்துருவாங்கல்ல. இப்ப ஏன் நீ என்ன ஓ! உட்டன்ட்டு. நான் அந்த மாரி வார்த்தைய ம். சொல்லலையேன்றுவாரு அவரு. அந்த குழந்தை நெனச்சுக்கிச்சு. நீங்க தான் கத்துக் குடுத்தீங்கன்றுவாரு. அப்ப ம். சோ அந்த போதை வர்றதுக்காக சுத்தி எங்கெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும் அழகா. ஏன்னா சேவை செய்யறது கிறிஸ்தவர்கள பார்த்து பண்ணுங்கன்னு சொல்றாரு. அவங்க எப்படி வீடு ஆ. வீடா போறாங்க. தேகாபிமானம் இல்லாம. ஆமா. அப்படி பண்ணுங்கன்றாரு. சோ அந்த போதை இருக்கணும். கடவுளால தேர்ந்தெடுக்கப்பட்டவன் நானு. ம். எப்பவாவது நீங்க நெனச்சிருக்கிறீங்களா? இப்படி ஒரு பாக்கியம் கிடைக்கும். கோடியில் ஒருவனாக நான் இருப்பேன். அப்படிங்கிற பாக்கியம் இருக்கும். அப்படின்னு எப்பயாவது ம். நெனச்சிருக்கிறீங்களா? ஏன்னா, ரஜினிகாந்த் நடிச்ச பாபா படத்த பார்க்கும் பொழுது, அப்ப நான் நாஸ்திகனா, அப்ப வந்து ரஜினி பொறக்கறதுக்கு முன்னாடி ஏதோ ஜோசியம்லாம் பார்ப்பாங்க. பார்க்கும்போது, இது ஒரு அதிசய பிறவி. கோடியில ஒருத்தருக்கு தான் இந்த ஜாதகம் வரும். நான் உட்கார்ந்து என்ன ஒரு பெரிய அதிசய பிறவி. அப்ப அப்ப வந்து நமக்கு கடுப்பா இருக்கும். என்னடா ஒருத்தர் ஆமா. மட்டும் அதுல அதிசய ரொம்ப பிறவின்ட்டு. சாதாரணமா தானே இருப்பாரு அவரு. ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிச்சுக்கிட்டு ஆ வெட்டியா தானே அது இருப்பாரு அந்த பொறக்கும்போது சொல்லுவாங்க. டைம்ல. அந்த ஜாதகம் வந்து அப்படிப்பட்ட ஜாதகம்ன்ட்டு. சோ அந்த மாரி அவரு டக்குன்னு அப்படி மாறுறதும் அப்புறம் காட்டுறாங்க. பட் ஆமா. அப்படிப்பட்ட அதிசய பிறவி நாம தான்னு இப்பதான் தெரியுது. இல்லையா? ம். சோ கலியுகத்துல வரவங்க அதிசய பிறவி கிடையாது. அது கடைசியா வரும்போது ஏதோ ஒண்ணு குடுக்குறாரு அவ்வளவுதான். அப்ப அப்ப பாருங்க அவரு எத்தனையோ சாமியார் பின்னாடி போறாரு, கோடிக்கணக்குல சம்பாதிக்கிறார். ஆனா கடவுள கண்டுபிடிக்கலையே! ம். அப்புறம் என்ன அந்த அதிசய அதிர்ஷ்டம் பிறவி? இல்ல. ம். ஆமா. அதிகபட்சமா அவரு கண்டுபிடிச்சது ருத்ராட்ச கொட்ட. அத ஒண்ணு போட்டுக்கிறாரு. கையில ராகவேந்திரா ஆமா. இது ஒண்ணு போட்டுன்னு இருப்பாரு. இப்ப போட்டிருக்காரா தெரியல. சோ இவ்வளவுதான் அவரு கண்டுபிடிச்சிருக்கிறாரு. ஆனா முந்திலாம் பிளாக் ட்ரெஸ் போட்டிருப்பாரு. இப்போ ஒயிட் ட்ரெஸ் தானே போட்டுட்டு இருக்காரு. அது ஒரு சேஞ்ச் இருக்கு. ஓஹோ! முந்தி ஆரம்பத்துல எல்லாம் பிளாக் தான் ஃபுல்லா பிளாக் ட்ரெஸ்ல தான் வருவாரு. ஃபங்ஷனுக்குலாம் எப்ப ஓ! பார்த்தாலும். பிளாக்ல ஓ! தான் இருப்பாரு. சரி, இப்ப சரி. ஃபுல் ஒயிட்ல தான் இருக்காரு. ஒயிட்ல இருக்கு. சரி, சரி. கரெக்ட். அப்ப இது இது வந்து நீங்க எப்பயாவது நெனச்சு பார்த்திருக்கிறீங்களா? இப்படி ஒரு பாக்கியத்துக்கு சொந்தக்காரனா நான் மாறுவேன்ட்டு. எதிர்பாராத விதமா உங்களுக்கு இப்படி ஒரு லாட்டரி சீட் அமைஞ்சிருக்கு. நெறைய பேர் சொல்லுவாங்க. ம். இது இது வந்து பிளான் பண்ணி ஒண்ணும் இல்ல. ஒரு நெறைய நடிகர், நடிகைகள்லாம் சொல்லுவாங்க. ரொம்ப டாப்ல இருக்கவங்கலாம், "சத்தியமா நான் நடிக்கணும்லாம் நெனைக்கவே இல்ல. என்ன புடிச்சு ஆமா. புடிச்சு தள்ளி தள்ளி இப்படி வந்துடுச்சு." அப்படின்னு சொல்லுவாங்க. ரஜினியே அப்படித்தானே. அவரு வந்து சும்மா ஏதோ நடிக்கலான்ட்டு வந்தாரு. வில்லனா இருக்குதே நல்லா ம். தானே இருக்கும்போது, அவர புடிச்சு தள்ளி ஹீரோவாக்கி ம். அது ஹிட் ஹீரோ ஆகி ஆக்குனது. அது ஒரு லாட்டரி ம். சீட் மாரி அவருக்கு. ஆனா அதை விட ஆமா. மிகப்பெரிய லாட்டரி சீட்டு நமக்கு கிடைக்குது 21 பிறவிக்கு. எதிர்பாராத ஏன்னா ஆனா அது வெளியில யாருக்கும் தெரியாது. அது ஒண்ணுதான். இதெல்லாம் தெரியாதது மத்தவங்க நல்லது. லௌகீகமா இருக்கு. குத்தமா இருக்கிறது தான் நல்லது இங்க.
இல்லையா? இப்ப யாராவது நிம்மதியா இருக்கிறாங்களா? ஃபேமஸா இருக்காங்க. ரஜினி எங்கேயாவது நிம்மதியா இருக்க விடுறாங்களா? ஏதோ ஒண்ணு தும்முனா கூட உடனே நீ எப்படி தும்மலாம்? அடுத்த நாள். சோ இந்த பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு அந்த லாட்டரி சீட் அடைஞ்ச சந்தோஷம் இருக்குது தானே? இல்லையா? முயற்சி பண்ணியா பாபா நமக்கு கிடைச்சாரு. தானா வந்துட்டாரு. ஆனா அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம பாட்டுக்கு ஜாலியா பக்தியில ஆடி இருப்போம், எல்லாம் பண்ணியிருப்போம். பட் அப்படியே கடினமா உழைக்கிறது, அந்த காட்டுல போய் தவங்குறது இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டோம். ஆமா. ஆனா நமக்கு எப்படி கிடைச்சிருக்குது பாருங்க. அது மட்டும் இல்ல, இது அனாதியான லாட்டரி. அந்த லாட்டரி சீட் வந்தா ஒரு 1 வருஷத்துக்குள்ள காலி பண்ணிடுவாங்கன்னுவாங்க, எவ்வளவு விழுந்தாலும். ஆனா இது தொடர்ந்து பிறவிக்கு அடுத்தது வந்துகிட்டே இருக்குது. அப்பயும் முடியல. அந்த மாதிரி லாட்டரி கிடைச்சிருக்குது. இல்லையா? 1க்கு பக்கத்துல எத்தனை 0 வேணாலும் போட்டுக்கலாம். அந்த மாரி ஒரு லாட்டரியில பிளாங்க் செக் அது. எவ்வளவு போட்டாலும் பவுன்ஸ் ஆகாது இந்த செக். அவ்ளோ எடுத்துக்கோங்கன்றாரு. 0 மட்டும் போட்டுக்கிட்டே இருங்கன்றாரு. புள்ளி வைக்க நினைக்க 0 அதிகமாயிட்டே போகுதுன்றாரு. அந்த போதை இருக்குதா? பாப்தாதா ஒவ்வொரு மூலையில இருந்தும் யார தேர்ந்தெடுத்திருக்கிறாரு பாருங்க. இதோ இப்ப அந்த வார்த்தையை யூஸ் பண்ணிட்டாரு. தேர்ந்தெடுத்திருக்கிறேன்னே சொல்லியிருக்கிறாரு. யார தேர்ந்தெடுத்திருக்கிறேன் பாருங்க. சோ நீங்க அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட ரத்தினங்களிலே விசேஷமானவர்கள். அது ஞாபகம் இருக்குதா? சோ இப்ப என்னன்னா, இப்ப பாபா சொல்றது யாருக்கு அந்த போதை வருதோ, அவங்கள தான் அது குறிக்கும். தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களிலே நீங்க விசேஷமானவர்கள். நெறைய பாபா குழந்தை இருந்தாலும், அதிலயும் நீங்க விசேஷமானவர்கள். அதுலயும் நீங்க ரத்தனமானார்கள் ஆ சொல்றோம். ஆமா. விசேஷமானவர்கள். ஞாபகம் இருக்குதா அது? பாப்தாதாவுக்கு எந்த ரத்தினம் பிடிக்கும்? சாதாரணமா இருக்கிறவங்கள தான் பிடிக்கும். எப்படி சொல்றாரு பாருங்க. அதுதான் சொல்றேன். அந்த விசேஷமான ரத்தினம் சாதாரணமா. சோ அதனால அந்த சந்தோஷம் ஒரே சீரா இருக்கட்டும் எப்பவுமே. இல்ல சாதாரணமா இருக்கிற என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு பாபா. இல்ல ரஜினி ஒரு பாட்டு வருமே, கருப்பான எண்ணெய் கண்டு கண் வைத்தது என்னன்னு பாடுவாரு. அந்த மாதிரி பாபா நம்மள தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. ஆஹ் சோ அப்ப அனாதியான சந்தோஷத்தை எப்படி அனுபவம் செய்வீங்க? ஏன்னா ஒரு தீபம் அணையாம இருக்கணும்னா கவனம் கொடுக்கணும். காத்து அடிக்காம பாத்துக்கணும், எண்ணெய் தீராம பாத்துக்கணும், அந்த திரிய தூண்டி விடணும், இவ்வளவு வேலை பண்ணணும் அந்த ஸ்தூல விளக்குக்கே. அப்ப இது ஆத்ம தீபம் அணைக்கிறதுக்கு பல விதத்துல புயல் வருது, உள்ள இருந்து வேற புயல் வருது. எல்லாத்துல இருந்தும் பாதுகாக்கணும். சோ அப்ப இந்த சந்தோஷமும் அணையாம இருக்கணும். அதுக்கு ஞான எண்ணெயின் மீதும் கவனம் இருக்கணும், ஆத்ம தீபத்தின் மீதும் கவனம் இருக்கணும். சந்தோஷன்ற தீபத்தின் மீதும் கவனம் இருக்கணும். இல்ல ஆத்ம தீபம் எரிந்தால் எப்படி லைட் விளக்கு எரிந்தால் வெளிச்சம் வரும். ஆத்ம தீபம் எரிந்தால் சந்தோஷம் வரும். வரலன்னா அது எரியலன்னு அர்த்தம். ஞானம்ங்கிறது என்ன, யோகம்ங்கிறது திரி அப்படின்னு போட்டிருக்கு. படிங்க என்ன போட்டிருக்கு? ஞானம் என்கிற எண்ணெய் மற்றும் யோகம் என்கிற திரி, இந்த ரெண்டும் சரியாக இருந்தால் குஷி என்கிற தீபம் அவிநாசியாக இருக்கும், ஒருபோதும் அணைந்து விடாது. சூப்பர் சூப்பர். சோ இங்க வந்து எண்ணெய்க்கும் தீபத்துக்கும் கவனம் கொடுங்கன்னு இருக்குது. அங்க என்ன போட்டிருக்கு? எண்ணெய்க்கும் திரிக்கும் கவனம் கொடுங்கன்னு இருக்கா? ஞானம் என்கிற எண்ணெய், யோகம் என்கிற திரி. ஞானம் தான் எண்ணெய் ஊத்துற எண்ணெய், திரி வந்து யோகம் அப்படிங்கிற. சூப்பர். ரெண்டும் கரெக்டா இருந்தா குஷி இருக்கும், அதான் தீபம். சோ இங்க கூட சந்தோஷத்தின் தீபம் தொடர்ந்து ஏற்றப்பட்டு இருக்கணும். அதுக்கு 2 விஷயத்தை நீங்க கவனத்துல வைக்கணும். அது என்ன அப்படின்னா, ஞான எண்ணெய் மற்றும் யோகம்ன்ற தீபம்னு இதுல போட்டிருக்கு. சோ அங்க வந்து திரின்னு போட்டிருக்குது. யோகம்ன்ற தீபம். குஷிதான் தீபம்னு போட்டிருக்கு. ஓஹோ! சரி சரி சரி. கரெக்ட். இது கொஞ்சம் அவங்களுக்கு அது அந்த பாஷை புதுசா இருக்குது திரின்றது. அதனால
ஒலின்னு போட்டாங்க. திரினா தெரியாது. ஏன்னா இங்க அடுத்த லைன்ல அப்படிதான் இருக்கு. இந்த 2ம் சரியாக இருந்தா சந்தோஷன்ற தீபம் அனாதியாக இருக்கும்ன்றது. அப்ப திரி தான் அது. கரெக்ட். திரிதான். ஒருபொழுதும் அணையாது. அப்ப எண்ணெய் ஊத்திக்கிட்டே இருக்கணும். திரிய தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லையா? அதுதான் நினைவு. கரெக்ட். நினைவு. நினைவுன்ற திரி. சோ கரெக்ட். நினைவ தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும்ல, ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டினா அவர் தூங்கிடுவாரு, அணைஞ்சிடுவாரு. அதனால 2த்துலயும் கவனம் கொடுத்தா சந்தோஷன்ற தீபம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒருபொழுதும் அணையாது. சோ சங்கம யுகத்துடைய 15 நாட்கள் கூட மோர் தென் எனஃப்ன்றார். அதுவே ரொம்ப அதிகம்ன்றார். 15 நாளே ரொம்ப அதிகம். ஏன்னா, நாங்க 15 நாள் குழந்தை தானேன்னுலாம் நினைக்காதீங்க. சங்கம் யுகமே ரொம்ப சின்ன யுகம் தான். So, அதுவே சின்னதா இருக்கும் பொழுது, அதுல 15 நாளுன்றது ரொம்ப அதிகம்ன்றார். எப்படி சூப்பரா சொல்றாரு பாருங்க. இல்லையா? அதனால எப்பவுமே யார் கடைசியில வந்திருக்கிறாங்களோ, அவங்க வேகமா போகணும்ன்றது தான் ஞாபகம் இருக்கணுமே தவிர, பிரம்ம பாபா அது மாதிரிலாம் நெறைய பேர் சொல்லுவாங்க. பிரம்ம பாபா இருந்தாரு. அவருக்கே 30 வருஷம் குடுத்தாருல்ல. 33 வருஷம் குடுத்தாருல்ல. அப்ப நம்ம இப்பதானே வந்திருக்கிறோம். அப்படி சொல்றவங்கலாம் இருக்கிறாங்க. அதுதான் பாபா சொல்றாரு. அப்ப ஞானமே குடுக்கல. ஞானத்தையே கொஞ்சம் கொஞ்சமா தான் குடுக்குறாரு. ஆனா இப்ப எல்லாம் ரெடிமேடா இருக்குது. நீங்க நெனச்சா ஒரு மாசத்திலே முடிச்சிடலாம் எல்லா முறையிலயும். கன்டினியூஸா அதே கேட்கணும் அப்படின்னு நெனச்சா முடிச்சிடலாம். அவ்வளவு இருக்குது. அதனால லாஸ்ட்டா வந்தேன்னா, ஃபாஸ்ட்டா போணும்னு நெனைக்குமே தவிர, நான் லாஸ்ட்டா தானே வந்திருக்கிறேன் அப்படின்ட்டு இழுக்கக்கூடாது. அப்படின்னு பாபா சொல்றாரு. யாரு பிரிஞ்சு இருக்கிறாங்களோ, ரொம்ப நாளாக அவங்க பாபா கிட்ட வந்த உடனே தீவிர முயற்சிய ஆரம்பிச்சிடணும். வந்த உடனே டக்குன்னு ஆரம்பிச்சிடணும். அந்த மாதிரிலாம் நான் பார்த்திருக்கிறேன். காலையில கோர்ஸ் எடுக்குறாங்க ஒரு மாதாஜி. சாயங்காலம் அவங்க கோயில்ல அவங்க விளக்கம் குடுக்குறாங்க. எனக்கு ஆச்சரியமா ஆயிடுச்சு. எப்புட்றா இதுன்ட்டு. ஆ. அப்ப குழந்தைங்களுக்கு தைரியம் இருக்குது. பாபா கிட்ட இருந்து உதவி கிடைக்கும். தைரியம் நீங்க வைக்கணும். பாபா உதவி கொடுப்பார். தைரியம் மட்டும் வைக்கணும். ஜஸ்ட் அங்க நிக்க தான் சொல்றாரு. யுத்த மைதானத்துல நில்லுங்க. நீங்க சண்டை போடுறீங்களா? நான் சண்டை போடுறேனான்னு கண்டுபிடிக்க முடியாது. அததான் அவங்க உங்களுக்காக கர்த்தர் போராடுவாருன்ட்டு பைபிள்ல இருக்கும். நம்மை கருவியாக்கி அவர் செயல்படுறாருன்றது. சோ இங்க இருக்கிறது அங்க வெளிப்படுது. அப்ப நீங்க தைரியம் வைங்க, உதவி கிடைக்கும். ஒரு குமாரி 100 பிராமணர்களை விட உயர்ந்தவள்னு சொல்லப்படுறான். அப்ப ஒருத்தருக்குள்ள 100 பேருடைய சக்தி இருக்குதுன்னா, உங்களால என்னதான் பண்ண முடியாது. ஜஸ்ட் அந்த கால மட்டும் கோட்டை தாண்டி போக மாட்டேன்னு உறுதியா இருங்க. ஸ்ட்ராங்கா இருங்க. முன்னாடி வச்ச கால பின்னாடி வைக்க மாட்டேன்னு ஸ்ட்ராங்கா இருங்க. எவ்வளவுதான் ஒருத்தர் உங்களை அசைக்க பார்த்தாலும் அசையக்கூடாது. சோ அச்சல்கர் உங்களுடைய நினைவார்த்தம். அச்சல்கர்னா ஆடாத வீடுன்னு அர்த்தம். சோ இப்ப பாருங்க அமெரிக்கால அது அவ்வளவு இதுவும் சாம்பலாகியும் ஒரு 2, 3 வீடு ஒண்ணுமே ஆகல. ஆச்சரியப்படுறாங்க. அது ஒரு அச்சல்கரா இருக்குது அங்க. சோ அது உங்களுடைய நினைவார்த்தம்ன்ற. ஆடாத அசையாத அங்கதன்னு பாபா அடிக்கடி சொல்வார். அப்படின்னா யாராலையும் அசைக்க முடியாதவர்னு அர்த்தம். யாரும் அசைக்கிறதுக்கே இல்லாத பொழுது நீங்க அசையாம இருக்கிறது அது யார் வேணாலும் இருப்பாங்க. வச்சு புடிச்சு உழுக்கும் போது நீங்க அசையாம இருக்கிறது தான் அங்க. அப்படி இருக்கணும். சோ பாப்தாதா குழந்தைங்களுக்கு 3 ஆஸ்தியை கொடுத்திருக்கிறார். சந்தோஷம், அமைதி, சக்தி. அப்படியே நேரடியா பாபா கொடுக்கிறது இதுதான். டைரக்டா கொடுக்கிறார். இல்லையா? இந்த பொருள் கிடைத்தால் சந்தோஷம் இல்ல. டைரக்டா சந்தோஷம்.
இப்படி நடந்தா அமைதியா இருக்கும் இல்ல. அது என்ன நடந்தாலும் நீங்க அமைதியா தான் இருப்பீங்க. சக்திசாலி. சக்தியின் மூலமாக தான் இது எல்லாமே நடக்குது. சக்திய கொடுக்கிறார். இதுதான் முக்கியமான 3 ஆஸ்தி. இந்த 3 ஆஸ்தி நல்லா நெத்தியில போட்டு ஞாபகம் வச்சுக்கணும் பட்டையா. 3 குடுத்திருக்காரு என்னுடைய ஆஸ்தி அப்படின்ட்டு. எந்த அளவுக்கு இங்க நீங்க இதன் மீது அதிகாரத்தை பெறுகிறீர்களோ, அந்த அளவிற்கு அங்க ராஜ்ய அதிகாரத்தை நீங்க அடைவீங்க. அதனால முழு அதிகாரத்தை அடைந்தே ஆகணும் அப்படிங்கிறத லட்சியமா வைங்க. ஏன்னா பாபா சம்பூர்ணமா இருக்கிறார். கடல் நீங்க எடுக்க எடுக்க அது குறையாது. ஃபுல்லா நான் நிரப்பிக்கணும். ஃபுல் ராஜ்யத்தையும் அடையணும். அதான் கடலையே குடித்தார் அகத்தியர் அப்படின்னு சொல்றதுடைய அர்த்தம் என்னன்னா, ஞானக்கடலு, குணம் எல்லாத்தையும் அப்படியே குடிச்சிட்டாரு. குடிச்சிட்டு அங்க ராஜ்யத்தையும் ஃபுல்லா அடையிறார். பாபாவோடு ஜோடியாக இருக்கும் பொழுது தனியா இருக்கீங்களா? அல்லது இணைந்த ரூபத்துல இருக்கிறீங்களா? தனியா இருக்கிற ரூபம் என்ன? ஆத்மா தனியா இருக்குது. நீங்க தனியா வந்தீங்க, தனியா போறீங்க. ஆனா இணைந்த ரூபத்தில் செயல்படும் பொழுது அது தமிழ்ல என்ன போட்டிருக்கு சிஸ்டர்? அல்லது இணைந்த சொரூபத்தில் இருக்கிறீர்களா? தனிப்பட்ட உருவம் எது? ஆத்மா தனியானது அல்லவா? திரும்பி போவதும் தனியாகதான். ஆகவே இணைந்த சொரூபத்தில் பாகத்தை செய்தாலும் ஆத்மீக ஸ்திதியில் இருக்க வேண்டும். அதாவது தனியாக இருக்க வேண்டும். பிறகு ஆன்மீக இணைந்தவர் ஆக வேண்டும். ஆகவே தந்தை மற்றும் குழந்தை என்கிற இணைந்த உருவம். உலகில் இருப்பது தேகம் சார்ந்த யுகல். ஆத்மா பரமாத்மா என்பது யுகல்தான். ஆனால் சஜினி மணவாட்டி சீதா எனப்படுகிறது. பரமாத்மா சாஜன் மணவாளர். அது தனிப்பட்டதுன்னா ஆத்மா தனியாதான் இருக்கு. அப்ப ஆத்மான்னு நினைச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம இணைந்த சுரூபத்தை இது பண்ண முடியும். முதல்ல ஆத்மான்னு உணர்ந்துகிட்டு அதுக்கப்புறம் பரமாத்மாவை துணைவரா ஆக்கிக்கணுங்கிற. கரெக்ட். இணைந்து இருக்கிறோம் அப்படின்னும் பொழுது 2 பேரும் சேர்ந்து இருக்கிறோன்ற அந்த உணர்வும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இங்க பாபாவை நினைக்கிறதே சும்மா பாபாவை நினைக்க கூடாதுன்னு தானே சொல்றாரு. ஆத்மான்னு உணர்ந்துதான் நினைக்கணும்ன்ற. அப்ப அங்க 2 பேரும் வந்துடுது அங்க. அப்ப இணைஞ்சிட்டோம். இப்ப நானே இல்ல அப்படி கிடையாது. ஆத்மா இருக்குது. அதையும் உணர்ந்து பண்ணணும்ன்ற. ஏன்னா ஆத்மான்னு உணர்ந்துட்டு அதுக்கப்புறம் இணையுங்கங்கறாரு. கரெக்ட். இது ரொம்ப முக்கியம். அப்படி இல்லன்னா அவரை மட்டும் நினைக்கிற மாதிரி ஆயிடும் அது. ஆமா. இணைந்த சொரூபம் வராது. அவரை மட்டும் நினைச்சா கண்டிப்பா வராது. ஆத்மான்னு உணர்ந்தாதான் இணைந்த சொரூபம். கரெக்ட். அப்ப பாபா மற்றும் குழந்தைகள், ஆத்மா மற்றும் பரமாத்மா, இதுதான் ஜோடி யுகல் அப்படின்னு சொல்ல முடியும். ஆத்மா பிரியதர்ஷினி, அதான் சீதை. கடவுள் பிரியதர்ஷன், காதலன், ராமர். அதனால ஆன்மீக ஜோடியாக ஆகுங்கள். அவ்வளவுதான். உடலில் இணைந்த ரூபம் கிடையாது. அந்த தேகதாரிகளின் இணைந்த ரூபம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. பல ஜென்மங்களாக நீங்க அந்த மாதிரி தேகதாரிகளில் இணைந்த ரூபமாக அந்த ஜோடியில இருந்தீங்க. இப்ப ஆன்மீக இணைந்த ரூபம், ஆத்மா பரமாத்மா. இந்த இணைந்த ரூபத்தை உங்க முன்னாடி நீங்க வச்சீங்கன்னா அந்த இணைந்த ரூபம் ஒண்ணுமே கிடையாதுன்ற. அந்த கணவன் மனைவி எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுன்ற. கடவுளுடைய மனைவி அப்படின்னு நினைக்கும் போது அது ஒண்ணுமே கிடையாதுன்ற. ராமாயணத்துல கூட பாத்தீங்கன்னா சீதையை மயக்க வரும்போது, டேய் நான் பரமாத்மாவின் மனைவின்ட்டு சீதை சொல்லுவாங்க. அதே மாதிரி துர்கையும் மகிஷாசுரன் ஆசைப்பட்டு அடையணும்னு வரும்போது, நான் பரமாத்மாவுடைய மனைவி, உன்னால முடிஞ்சா என் கூட சண்டை போடு அப்படின்னுவாங்க.
சோ இதுக்கு முன்னாடி அது ஒண்ணும் கிடையாதுன்ற. ஏன்னா இங்க வந்து அந்த ராவணன், மகிஷாசுரன் எல்லாமே கணவன் தான். இல்லாட்டினா மனைவி தான். இல்லையா? அதை வெல்வதற்கு தான் இந்த ஆமா போராட்டம். ஆமா So, ஆ நம்ம கூட கர்ம கணக்கு ரொம்ப ஓவரா இருக்கறனால தானே அவங்க வந்திருக்காங்க நம்ம லைஃப்ல. அதுல கண்டிப்பா. ஜெயிக்கிறதுல தான் இருக்கு. பெரிய விஷயமே. கரெக்ட். ஆ சோ இதுக்கு முன்னாடி அது ஒண்ணுமே கிடையாது. அந்த இணைந்த ரூபம். சோ அப்ப அந்த உடலின் உணர்வுகள் முடிஞ்சிடும். இருக்கிறதிலே மிக பிரியமானது என்ன? உங்களுக்கு எது ரொம்ப எதை ரொம்ப நேசிக்கிறீங்களோ, அத விரும்புவீங்க தானே! அதிகமாக நேசிக்கிறத விட்டு உங்களால எப்படி பிரிஞ்சு இருக்க முடியும்? வேற எதையோ எப்படி உங்களுக்கு பிரியமானதா ஆக்கிக்க முடியும்? சோ அதனால நீங்க தனியாகி பிறகு என்னோட இணையணும்ன்றேன். அதாவது அந்த கணவன விட்டுட்டு என்கிட்ட வரணும்ன்றாரு. அங்கேயும் வச்சுக்கிட்டு இங்கேயும் எப்படின்னு கேட்கிறாரு. சோ அதான் ஃபர்ஸ்ட் என்னடா தனியாகின்றாரு, தனியாகின்றாருன்னா, அப்ப உடலையே விட்டு உடலின் உறவுகள் எல்லாம் விட்டுட்டு வந்து, என்னோட உடலற்ற என்னோட வந்து இணைந்து கொள்ளுங்கள் அப்படின்னு ம். சொல்றாரு. செம முரளி. ஒரு செகண்ட் அப்படியே திணற வச்சுருச்சு. என்ன பாபா சொல்ல வர்றாரு அப்படின்ட்டு. ஆ சோ அப்ப நான் தான் உனக்கு பிரியமானவன் இருக்கும்போது, உனக்கு எப்படி இன்னொருத்தர் பிரியமானவனா இருக்க முடியும்? நிச்சயமா இருக்க முடியும். ஆ ம். சூப்பரா சொல்றாரு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு டச் ஆச்சு. பாபா சொல்றது என்னன்னா, ஆ பாபாவே நினைக்காம இருக்கிறதுக்கு மேலோட்டமான நினைவு பெட்டர். ஆனா ம். உண்மையிலே சக்தி எப்ப வரும்னா, ஆத்மான்னு ஒண்ணு வந்து அவரையும் ஒளிப்புள்ளியாக நினைக்கும்போது தான் வரும்ன்றாரு. தான் வரும். ஆமா. ஆனா சும்மா அப்படி மேலோட்டமா நான் பாபா பாபான்ற ஒண்ணுமே சொல்லாததுக்கு அது பெட்டர்ன்றாரு ஆனா. பாவம் அழியாது. அந்த அளவுக்கு அந்த அழியாது. சக்தி வந்தா தானே ஆமா ஆ கர்ம கணக்கு முடியும். கரெக்ட். எதுவும் பண்ணாததுக்கு அது பெட்டர் அவ்வளோதான். ஆமா. ஆ அதே மாரி வெறும் ஒளிப்புள்ளியா நினைக்கிறது, அதை விட கொஞ்சம் பெட்டர். பாபாவ மட்டும். ஆனா உங்களை ம். ஒளியாக நினைத்து அவரை நினைக்கிறது தான் கரெக்ட்டான நினைவு. கரெக்ட்டா நினைவு. ஆ ம். அப்ப பாபா சொல்றாரு, வெளியில உங்க கணவன், லௌகீக குழந்தை இவர்களிடமெல்லாம் மேலோட்டமான அன்பு வையுங்க. என்னிடம் மட்டும் ஆழமான அன்பு வைங்கன்னு. ஆனா, ம். குழந்தைங்க என்ன பண்றாங்களாம், என்கிட்ட மேலோட்டமான அன்ப வச்சுட்டு, அங்க ஆழமான அன்ப வச்சுட்டு இருக்காங்க. அதனால தானே அங்க கஷ்டமா, பாபா என்ன பாபா உன்ன நான் புடிச்சேன் அங்க விட்டுட்டியேன்னு. இன்னும் நீ அவங்கள விடவே இல்லையா? அதுக்கு தான் பாபா செக் பண்ணி பார்க்குறாரு. குழந்தை நிஜமா ஆமா. ரொம்ப நம்மள இது பண்ற மாதிரியே இருக்குதே. சரி கொஞ்சம் ம். சாத்தான் போய் என்னன்னு பாரு. அந்த யோபு கதையில வருமே, அந்த மாரி பண்ணி அனுப்புறாரு. ஆ அதான் பாபா சொல்றாரு, நானே சொல்லி ஓங்கி அறைய சொல்லுவேன் மாயா கிட்டன்னுவாரு. உண்மையிலே அப்ப ஆமாமா. வேற எங்கேயோ அடிச்சா உனக்கு ஏன் வலிக்குது? அப்ப பற்று ம். அங்க இருக்குது. அப்படின்னு பாபா சொல்றாரு. அப்ப நீங்க தனியாகி இணையணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஆச்சரியப்பட்டது, நம்ம இந்தியர்கள் வந்து எந்த அளவுக்கு பலகீனமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து அமெரிக்காவுல அந்த தீயில எல்லாம் தரைமட்டமாகும் பொழுது, அவங்க பேசுறாங்க. இட்ஸ் சோ டெவஸ்டேட்டிங், இட்ஸ் வெரி ஹாரிபிள், இட்ஸ் வெரி ஸ்கேரின்றாங்களே தவிர, யார் கண்லயும் ஒரு சொட்டு கண்ணீர் வரல. நம்ப அதுதான். ஆளுங்களா இருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க? ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆ நம்ம ஊர்ல அழுது பொலம்பி ஊர பொலம்பி கூட்டி ஆ எல்லாம் ஒப்பாரி மாரி அது மட்டும் இல்ல, ஒப்பாரி வச்சிருப்பாங்க. அரசாங்கத்துக்கிட்ட உடனே கேட்க ஆரம்பிச்சுடுவாங்க. அரசாங்கம் ஏதாவது பண்ணணும். அவங்க அத பத்தி பேசவே இல்ல யாருமே. எங்களுக்கு என்ன பண்ணலாம் பண்ணல. எங்களுக்கு வந்து தைரியம் இருக்குது. ஏன்னா 80 வயசுக்காரர் சொல்றாரு. "வி லாஸ்ட் ம். எவரிதிங் பட் ஸ்டில் ஐ ஹேவ் ஹோப். ஐ கேன் ரீபில்ட் இட் அகைன்" அப்படின்றாங்களே தவிர, அரசாங்கத்தை கேட்கணும் அப்படிங்கிற ஒருத்தர் கூட சொல்லல. ஆமா. அப்ப எவ்வளவு பெரிய வித்தியாசம். அப்பதான் ஆமா. தெரியுது இந்தியர்கள் ஏன் கீழ இருக்கிறோம், அவங்க ஏன் மேல இருக்கிறாங்கன்ட்டு. ஆமா. பற்றும் ரொம்ப இருக்காது. ம். பசங்கள்லாம் ஒரு 14 வயசுல எல்லாம் ஜாபுக்கு போயிடுவாங்கல்ல. அவங்களே ஒர்க் பண்ணி அவங்களே லைஃப்ப ரன் பண்ற மாரி தான் வரும். அப்படி கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க. குழந்தைங்கள கல்யாணம் பண்ணி வச்சு, கண்டிப்பா. பேர குழந்தைகள பார்த்து, அப்படியும் இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு பற்றும் கிடையாது அவங்களுக்கு. கரெக்ட். வளர்த்து விட்டாச்சா, நீ பார்த்துக்கோ உன் அதே லைஃப்ன்ற மாரி மாரி. அங்க கலாச்சாரம் சரியில்லன்னு சொல்லுவோம். ஆனால் அவங்க அ ஓகே ஜோடி மாத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் டீசென்ட்டா பிரிஞ்சுடுவாங்க. அதுல யார் ஒருத்தர் பிரியறாங்களோ, யாரோ இன்னொருத்தருக்கு வலி இருக்கும். கொஞ்சமாவது இருக்கும்.
ஆனா நீ எப்புட்றா என்ன பண்ணுவேன்னு போய் கொலை பண்ண மாட்டாங்க. ஆனா இங்க இருக்கிறவங்க என்ன பண்றாங்க? யார கழட்டி விட்டேன்ட்டு சோத்துல விஷத்த வைக்கிறது, ஆள விட்டு அடிக்கிறது, இந்த மாரி நடக்குது. அப்ப எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க. பொசசிவ்னெஸ் இங்க கூட இருக்கு. ஆமா. அந்த ஆ, பொசசிவ்னெஸ் கூட இருக்கு. பற்று கூட இருக்கு. ம். ஆத்மா அவ்ளோ பலகீனமா இருக்குது. அதே மாரி ம். பிளாக்மெயில் பண்றது. இதெல்லாம் அங்க இருக்கிற மாரியே தெரியல. அதான் கிடையாது. ஆமா. இல்லையா? இங்க தான் இந்த மாரிலாம் இருக்குது. அப்ப இந்தியா எவ்வளவு கீழ இருக்குதுன்றது தெரியுது. தெளிவாக தெரியுது. ம். ஆ, அந்த 5 விகாரத்துல பற்றும் இருக்குல்ல. அதுவும் ஒரு பாவங்கிறது தெரியலையே ம். மக்களுக்கு. கரெக்ட். அந்த ம். பாசக்காரன்டா, மதுரைக்காரங்க பாசக்காரங்கன்னு அது ஒரு பெருமையா தானே சொல்றாங்க. பெருமையா. அ பாசக்காரன், ரோஷக்காரன். ஐயோ! ஐயோ! ஆ, சரி. அதான் பாபா சொல்றாரு. தனியாகி என்னோட இணையணும். ஒரு ஒரு சிஸ்டர் வந்து ஒரு பையன லவ் பண்றாங்களாம். அவங்க வந்து சரண்டரும் ஆகணும்னு ஆச. அப்ப அவங்க, நாங்க ஆ. 2 பேரும் சேர்ந்து சரண்டர் ஆகலாமா பிரதர்ன்றாங்க. அப்ப அது இதுக்கு எதுக்கு விட்டா சரண்டர் தான் வர ஆகுறது? முடியும். இதுக்கு எதுக்கு எப்படி சரண்டர் 2 ஆகுறது? ஆ, ஆ. சோ அப்படி இருக்குது. சரி, ஓகே. அதுக்கு தான் பிரிஞ்சு என்னோட இணையணும் அப்படின்னு பாபா சொல்றாரு. ஆ, இப்ப இந்த அர்த்தத்தோட மறுபடியும் ஆரம்பத்துல இருந்து படிச்சா தான் புரியும்னு நெனைக்கிறேன். ஆ, ஜோடியா இருக்கும் பொழுது தனியா இருக்கிறீங்களா? இணைந்த ரூபத்துல இருக்கிறீங்களா? தனியா இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? ஆத்மாவா இருக்கிறேன்னு அர்த்தம். அதுதான் தனியா இருக்கிறது. அப்ப நீங்க தனியா வந்தீங்க, தனியா போறீங்க. அப்ப ஆத்மா தான் வந்தீங்க. அப்ப ஆத்மா தானே நீங்க தனியா இருக்கிறது. அப்ப இணைந்த ரூபத்துல காரியம் செய்றீங்க அப்படின்னா, ஆத்ம ரூபத்துல வந்து, பிறகு உங்க ஜோடியோட சேருங்க. பாபாவோட சேருங்க. அதாவது என்னது? எல்லாத்துல இருந்தும் நான் விலகி பாபாவோட இணையறேனா? நானும் பாபா 3வது எதுவுமே என் கண்ணுக்கும் தெரியல, காதுக்கும் கேட்கல, மைண்ட்லயும் வரல. அப்படி ஆக சொல்றாரு. இல்ல, ம். சீதைக்கு ராமர் இருக்கிற இடம் தான் அயோத்தி அப்படின்னு ம். சொல்லிட்டாங்க. ஆனால் இங்க பாபா நமக்கு சொல்றேன்னா, பாபா மட்டும் தான் உலகமே. அங்க இருக்கிற இடம் அயோத்தி. ராமர் தான் அயோத்தியே. ஆ. ஆமா. ம். இங்க அவரு தான் உலகம். அதுவும் இந்த அ சங்கம யுகத்துல இந்த டைம்ல மட்டும் தான் இதெல்லாம் நமக்கு தெரியும். 5000 ம். வருஷமா ஒண்ணாவா இருந்தோம். தனியா தானே இருந்தோம் ஆத்மா. கண்டிப்பா. ஆத்மான்னு உணராமலே இருந்தோம். அப்ப ம். பரமாத்மாவ பத்தியும் தெரியல, ஆத்மாவ பத்தியும் தெரியல. ஆத்மான்னு கொஞ்சம் பேர் சித்தர்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டாலும், பரமாத்மா எங்க இருக்காருன்னு தெரியாது. எப்படி நினைவு தெரியும். பண்ண தெரியும். இது கண்டிப்பா. தெரிஞ்சது கொஞ்ச காலம் தான். நமக்கு மட்டும் தான் அதுக்கு இதுவே தான் தெரியுது. அதுக்கு தான் இப்பதான் சொன்னாரு. இணைந்த ஸ்வரூபம் இருக்கும். 15 நாள் கூட இருக்க முடியும். சாதாரண இது கிடையாதுன்றாரு. ஏன்னா இதுவே கொஞ்ச நேரம் தான் இருக்க ம். போகுது. 15 நாள்ல நீ ஆமா. பெரிய ஆள் ஆயிடணுன்றார். 15 நாள் போதும். அதுவே அதிகம்ன்றார் சம்பூர்ணம் ஆகுறதுக்கு. அப்ப பாருங்க. ம். ஆ, சம்பூர்ணம் ஆகுறதுக்கு, சேவைக்கு எல்லாத்துக்குமே. ஆ, சிலருக்கு ஆ, வந்த உடனே லாட்டரி கிடைச்சிடுது. ம். மற்றவர்களுக்கு ரொம்ப முயற்சி பண்ண பிறகே லாட்டரி கிடைக்குது. சோ, ம். உடனே லாட்டரி கிடைத்த அந்த அதிர்ஷ்டசாலியாக, உயர்ந்தவர்களாக உங்களை நீங்க உணர்றீங்களா? இது குமாரர்களுக்கும் ரொம்ப ஈஸியான பாதை. ஈஸியான ம். மார்க்கம். ஏன்னா, தவறான ஏணியில, அதாவது காமம்ன்ற ஏணியில ஏறுனவங்க இறங்கி வரணும். ஆனா குமார், ஆமா. குமாரிகளுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. அந்த ஏணியில அவங்க ஏறல. அப்ப பந்தனமே இல்லாதவர்கள் அதிவேகமாக ஓட முடியுமே! அதனால எல்லா விஷயத்திலும் பந்தனத்திலிருந்து நீங்க விடுபட்டே இருக்கணும். என்ன ம். சூழ்நிலையா வேணாலும் இருக்கட்டும். உங்க நிலை உயர்ந்ததாக இருக்கணும். இல்லையா? பந்தனத்திலிருந்து விடுபட்டு இருந்தாலே உயர்ந்த ஸ்திதி தான் இருக்கும். உண்மதான். ஏன்னா யோசிக்கிறதுக்கு எதுவும் கிடையாது. பந்தனம்ன்றது எதை பற்றி நினைத்தாலும் அது ஒரு பாபா சொல்லியிருப்பாரு. அதாவது திருமணம் ஆகி இருந்தாலும் என்னுடையதுன்ற உணர்வே இல்லன்னா அவங்க குமார். திருமணம் ஆகாட்டினா கூட என்னுடையதுன்னு எதையாவது புடிச்சிட்டு இருந்தாங்கன்னா, அவங்க கிரகஸ்தின்னு சொல்லியிருக்கிறார். ம். அப்ப ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எந்த சூழ்நிலையிலும் உங்க மனம் பறந்துகிட்டே இருக்கணும். அந்த ஒரு பாட்டு வரும்ல, "என்னதான் நடக்கட்டும் நடக்கட்டுமேன்ட்டு. ஆ, போனால் போகட்டும் போடா." இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு பறந்துகிட்டே இருக்க வேண்டியது தான். நமக்காக பாட்டு நெறைய அப்ப வந்திருக்குது. ஆ, ஆனா அது சோக பாட்டு.
பட் அது சந்தோஷமா பாடணும். அவ்வளவுதான். ஆஹ் இன்னொரு பாட்டு கூட வரும். யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க. அப்ப என்ன ஆனாலும் உங்களுடைய மனநிலை உயர்ந்தே இருக்கணும். சோ அந்த உயர்ந்த வாழ்க்கைன்ற லட்சியத்தை விட்டு விலகி போயிடக்கூடாது ஒருபொழுதும். அதுதான் அந்த உயர்ந்த வாழ்க்கைன்ற வாழணும்னா அந்த கோட்டுக்குள்ள இருக்கணும். அந்த கோட்டை தாண்டி சீதை வைக்கிறதா முடிஞ்சு போச்சு. இங்க லட்சியமே இதுக்குள்ள வாழணும்ன்றதுதான் லட்சியம். இல்லையா? உள்ளுக்குள்ள நெருப்பு வரும், எல்லாமே வரும். அப்பயும் இந்த கோட்டை தாண்டி போகக்கூடாது. அதுதான் அங்க முக்கியமான விஷயம். இத வந்து லௌகீகத்திலயும் சொல்லுவாங்க இல்லையா? என்ன ஆனாலும் கணவன் வீட்டு படிய தாண்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல எல்லாம். படித்தாண்டா பத்தினி அப்படிம்பாங்க. அதான் அம்மா வீட்டுக்கு கூட வரக்கூடாதாம் கோச்சிக்கிட்டு. ஆமா. அப்படி சொல்லுவாங்க. அனுப்பலாம் கூட செய்வாங்க திரும்பி. என்ன ஆனாலும் நீ அங்கதான் இருக்கணும்ன்ட்டு. வந்தா நீ மாப்பிள்ளையோட தான் வரணும் அப்படிம்பாங்க. தனியா வரக்கூடாது. கல்யாணம் தனியா பண்ணி போன வரக்கூடாது. பொண்ணு அப்படிதான். கரெக்ட். இப்ப அந்த மாரி சொன்னதுனாலயே நெறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. உலகம் எல்லாமே பலகீனம் ஆயிட்டாங்க. அந்த மாரி ஆயிடுச்சு உலகம். ம். இன்னொன்னு அப்படி சொல்லாட்டினா கூட நான் வந்து எங்க அப்பா, அம்மாவுக்கு வந்து அவமானத்தை தேடி கொடுக்க மாட்டேன். அதனால நான் இங்கேயே தற்கொலை பண்ணிக்கிறேன்மான்ட்டு ஆடியோ போட்டுட்டு ஒரு பொண்ணு இறந்திருக்கிறா இப்ப. நான் எதுக்கு வாழ வெட்டி அங்க வந்து உங்க பேர கெடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ கலியுகம் முடியணும் இல்லையா? அதுக்காகத்தான் நம்ம தனியா இருக்கிறது. இந்த கலியுகத்தை வந்து இந்த துக்கத்தை எல்லாம் நீக்க வைக்கிறதுக்கு தான். அந்த தீ பரவுது. இன்னொரு விஷயம் கூட கேபிஒய் பாலான்ட்டு ஒருத்தரு இப்ப சமீபமா ரொம்ப நல்ல நல்ல அந்த ஏதோ ஒரு விஜய் டிவி ப்ரோகிராம்ல ஒரு ப்ரோகிராம் பண்றவருக்குள்ள இருக்கு. கவர்மெண்ட் இதுக்கு ஆம்புலன்ஸ் வாங்கி குடுத்தாரு. இந்த வெள்ளத்துல வந்தவங்களுக்கு எல்லா குடும்பத்துக்கும் 2000, 2000 குடுத்தாரு. இந்த மாரி ஒரு ரொம்ப சின்ன பையன் தான். இது மாரி பண்றாரு. அப்போ ஒரு பேட்டியில அவர கேட்கறாங்க. என்னுடைய பெரிய லட்சியம் என்னன்னா, ஒரு ஆஸ்பத்திரி கட்டணும். இதய அறுவை சிகிச்சை ஆஸ்பத்திரி. ஒரு பைசா வாங்கக்கூடாது. முழுக்க முழுக்க ஃப்ரீயா இருக்கணும். அதான் என்னுடைய லைஃப் டைம் அச்சீவ்மென்ட் அப்படிங்கிறாரு. ஆனா நம்முடைய லைஃப் டைம் அச்சீவ்மென்ட் என்ன? அந்த நோயே வராத உலகத்தை உருவாக்குறது. இல்லையா? எத்தன ஆஸ்பத்திரிய வச்சாலும் பத்தாது. இல்லையா? இன்னொன்னு அதுக்கு பலவிதமான தடை வரும். இல்லையா? ஏற்கனவே அரசாங்க ஆஸ்பத்திரி இருக்குது. அத மெயின்டெயின் பண்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா எத்தனையோ பேர் ஆஸ்பத்திரி கட்டுனாங்க. யாராலும் ஃப்ரீயாலாம் பண்ற மாரி தெரியல அரசாங்கத்த தவிர. இல்லையா? நெறைய பேரு வச்சிருக்கிறாங்க அந்த மாரி கிறிஸ்டியன் மிஷன், இந்து மிஷன், அமிர்தானந்தமய் எல்லாமே காசு தான் நெனைக்கிறேன். ம். எவ்வளவு வச்சாலும் பேஷண்ட் கூட்டிட்டே தானே இருக்காங்க. எங்க குறையுது? கரெக்ட். சோ அப்ப இவர்களை எல்லாம் காப்பாத்துறதுக்கு ஒரே வழி பாபாவோட இணைங்க. ஒரு பாட்டு ஒண்ணு வரும். ரஜினி பாட்டு. ஓம் சாந்தி ஓம்னே வரும். படித்தவனின் துணை இருக்க அடுத்தவனின் துணை எதற்கு? அப்படின்ட்டு வரும். மரத்த வச்சவன் தண்ணி ஊத்துவான்ட்டு. அதுல பாத்தீங்கன்னா படிக்கிறதுக்காக வரும். இவங்களெல்லாம் காப்பாத்துறதுக்காக நீ படிப்பாய். இத படிப்பாய். சோ அந்த படிப்பு உண்மையிலே இந்த படிப்புக்கு மட்டும் தான் பொருந்தும். இல்ல அந்த படிப்புல எப்படி எல்லாரையும் காப்பாத்த முடியும்? இதுலதான் உலகத்தையே காப்பாத்த முடியும். சோ அதுல குறிப்பாக வந்து இணைந்த ரூபம் அது சூப்பரான விஷயம் சொல்லியிருக்கிறாரு இன்னைக்கு. வேற என்னன்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். என்ன ஆனாலும் ஆடாம அசையாம இருக்கணும்னாரு. தைரியம் வச்சா உதவி கிடைக்கும். ஒரு குமாரி 100 பிராமணர்களுக்கு சமம். அவ்வளவு சக்தி இருக்குதுன்றாரு. சோ அந்த ஒரு பலகீனமா நீங்க நினைக்கக் கூடாது பெண்ணுன்ட்டு. 100 பிராமணர்களால செய்ய முடியாதத உங்களால பண்ண முடியும்ன்றாரு. பெரும்பான்மையான சென்டருக்கு இன்சார்ஜ் வந்து சகோதரிகள் தான். ரேரா தான் பிரதர்ஸ் இருப்பாங்க. அப்ப இழுத்து போட்டு அவங்க பண்றது வந்து ரொம்ப அப்படியே பிரமிப்பா இருக்கும். ஆச்சரியமா இருக்கும். சோ அப்படி ஆக்குறாரு பாபா. அததான் பீஷ்மர வந்து ஒரு பொண்ணு வந்து கடைசியில அவ அம்பு விட்டாதான் சாகணும்னு விதி அப்படி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு எனக்கு எல்லாம் தெரியும். அது வந்து வேத சாஸ்திரத்தில் பீஷ்மர். அந்த மாதிரி வேத சாஸ்திரத்துல பயங்கரமா இருக்கிறவங்க, வாதம் இதெல்லாம் பண்றவங்க வந்து பெண் வரும்போது ஒரு பெண் கிட்டலுமா நான் என் திறமையை காட்டுறதுன்னு அப்படி அலங்காரம் ஒரு என்ன சொல்றது அது அலட்சியமா இருக்கும் பொழுது விடுற முதல் அம்பே அவங்க ஹார்ட்டை தச்சிடும். எப்புட்றா அப்படின்ற மாதிரி எப்படி இவ்வளவு சாதாரணமா சொல்றாங்களே அப்படின்ட்டு. சோ அதுதான். அவங்க அலட்சியமா இருக்கும்போது அந்த அம்பு விடுறது. ஏன்னா ஆண் வரும்போது அது ஒரு அகங்காரத்தை தூண்டப்பட்டு வாதம் பண்ணிட்டு கேட்க மாட்டாங்க. இவங்கன்னா சரி பெண் தானே என்னதான் பேசுறாங்க கேட்போம். நம்ம இவங்க கிட்ட எல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு சரிம்மா நீ பேசுமா என்ன சொல்ல வரையும் சொல்லிட்டு போமான்னுவாங்க. அப்ப டக்குன்னு விழுந்துருவாங்க. சொல்லும் போதுதான் தெரியும்.
டக்குன்னு. சோ அது ஒரு சூப்பரான விஷயம். அடுத்தது வந்து பாபாவுக்கு பிடித்த ரத்தினங்கள். ரொம்ப சாதாரண கோடியில ஒருத்தர் சாதாரணமா இருந்த நம்மள எந்தெந்த மூலையில இருந்து பொறுக்கி இருக்கிறாரு. அந்த போதை கடவுளால தேர்ந்தெடுக்கப்பட்டவன் நான். அந்த போதை உலகத்திலே என்னுடைய குடும்பம் தான் பெரிய குடும்பம். சுகத்தில் மட்டுமே வந்த வாழ்க்கை துணையை தான் இதுவரைக்கும் பார்த்திருக்கிறோம். இல்லையா? யாராவது ஒரு நோயா இருக்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருப்பான். கல்யாணம் பண்ண அப்புறம் நோயானா பாத்துக்குவோம். அது கூட சிலர் வந்து விட்டுட்டு போயிடுறாங்க. பட் ஆனா நோயாவே இருக்கும்போது நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டு வருவானா எவனாவது? இல்லையா? வேணா அதுக்கு முன்னாடியே லவ் பண்ணியிருந்தா வேணா பண்ணுவான். பட் எதுவுமே இல்ல. நோயா தான் இருக்கிறான். நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன். யாருமே பண்ண மாட்டான். அதே மாதிரி நோயா ஒருத்தன் இருக்கிறான். இழுத்துட்டு கிடக்குறான். அவனை போய் அந்த பொண்ணாவது கல்யாணம் பண்ணிக்குவாளா? சோ இங்க பாபா அப்படி வரார். எல்லாத்துலயும் காலி நம்ம ஓட்டாண்டி. இப்ப வரார் கணவனாக. அப்படிப்பட்ட கணவனை நீங்க மறக்கலாமா? இதுவரைக்கும் புலன்களால் இன்பத்தை அனுபவித்தீர்கள். இப்ப இன்பத்தை அனுபவிக்க சுத்தி எதுவுமே கிடையாது. உள்ள இருந்து அந்த இன்பம் வரணும். எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிட்டே வராரு பாக்குறோம். அது வேற சொன்னாரு சமீபமா சாக்கார முரளியில. எல்லா ஆதாரமும் கட் ஆக போகுது. என்ன புடிச்சுக்கோங்க. இல்லையா? கெட்டியா புடிச்சுக்கோங்க. அந்த ஒரு சில பஸ்லாம் அப்படி வேகமா இப்படி வளையும் போது கெட்டியா புடிச்சுக்குவாங்களே. அந்த மாதிரி அங்க சொல்ல மாட்டாங்க. இங்க பாபா சொல்றாரு. சொல்லாம திடீர்னு சடன் பிரேக் போடும்போது தானே மூஞ்சி இடிச்சுக்குது இதெல்லாம் ஆகுது. இங்க முன்னாடியே சொல்லிடுறாரு. என்ன ஒண்ணு கடைசி நேரத்துல சொல்ல மாட்டாரு. ரெடி பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆமா, எல்லா ஆதாரமும் போகுது. ஆனா அந்த நேரத்துல சொல்ல மாட்டாரு. இப்ப சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அந்த நேரம் சொல்ல மாட்டாரு. அதுக்குதான் இது கடைசி நேரம், இது கடைசி நேரம்னு புரிஞ்சுக்கோங்கன்ற. அதுதான் ஆத்ம பலம். அதீந்திரிய சுகம் தான் உடனடியா நமக்கு கிடைக்கிற சம்பளம். சொர்க்கம் பின்னாடி கிடைக்கிறது. அல்லாஹ் கிடைக்கிற அல்லாஹ் அங்க கூலி கொடுப்பான். இங்க என்ன கொடுப்பாரு? இங்க சோதிப்பாரு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. இங்கேயே ஆனந்தத்தை கொடுக்கிறார். ஓகே, சூப்பர் சிஸ்டர். அடுத்தது அவினாசி லாட்டரி அப்படின்னாரு. திடீர்னு லாட்டரி கிடைச்சிருக்கு. எதிர்பார்க்காம லாட்டரி கிடைச்சிருக்குது. அந்த போதையில இருக்க சொன்னாரு. கரெக்ட். ஓகே சிஸ்டர். ஓம் சாந்தி. முடித்த அடுத்த முறையில் பார்க்கலாம். ஓம் சாந்தி சிஸ்டர்.